திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கனமழையை தொடர்ந்து சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள வெண்குன்றம், மருதாடு, பிருதூர், சென்னாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திடீரென பெய்த கனமழையால் பள்ளி மாணவர்கள் நனைந்தபடி வீடுகளுக்கு சென்றனர். இந்நிலையில் சன்னதி தெருவில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சென்றது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். உடனடியாக கழிவுநீர் கால்வாயை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் நீதிமன்றம், அரசு பொது மருத்துவமனை, வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. திருப்பனந்தாள், அம்மாசத்திரம், சோழபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளது. 2 தினங்களில் வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடலில் மேற்கு வங்கம் மற்றும் அதனையொட்டிய வடக்கு ஒடிஷா கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.